குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் ப்ளவுஸும் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். கீழே இப்படி மடிச்சுக்கிட்டு ப்ளவுஸ் எடுத்து இப்போ கடன்னு நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்து மடித்து இப்படி நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு கடன்னு இங்கே பாருங்கள், மார்க்கு சுற்றளவு மார்க்கு, எக்ஸ்ட்ரா மார்க்கு பாருங்கள், உயரம் மார்க்கு, எக்ஸ்ட்ரா உயரம், ஷோல்டரு தள்ளி ஒரு மார்க்கு, ஆமுல் தள்ளி ஒரு மார்க்கு, மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு ஒரு மார்க்கு. ஓகேங்களா? ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்படி கோடு போடுவோம். இங்கே பாருங்கள். நம்ம மார்க் என்ன பண்ணியிருக்கோமோ அங்கே கோட்டை போட்டுருவோம். பாருங்கள், கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ரவுண்டு, இந்த இடத்துல இந்த ரவுண்டு. இங்கே பாருங்கள், கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டோமா? ஒரு ரவுண்டு தெரியுதுங்களா? கலர் தெரியலையா? நம்ம மார்க் தெரியுதா? இப்போ கட்டிங் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது பேக்கு. பண்ணிட்டோம், பேக் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து. இப்போ இந்த துணியை போட்டு நம்ம பிரிண்டில் வந்து செட். இப்படி இருக்க பீஸை இதை எடுத்து நம்ம சைடு இப்படி போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கணும். இங்கே தான் வந்து இப்போ நம்ம பிரிண்ட் எடுத்து செட் பண்ண போகிறோம். பேக் எடுத்து இங்கே பாருங்கள். பேக்கு போட்டாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், பேக் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ எதுவுமே வரைய தேவையில்லை. நம்ம இங்கே பாருங்க, ஷோல்டரு, ஆமூல், சைடு அளவு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட சைடு அளவு இங்கே பாருங்க, நான் பார்த்துருக்கேன். சைடு அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க், இதை தூக்கிடணும். ஓகேவா? சைடு அளவு இந்த யோக் பீஸை விட்டுட்டு இதை மட்டும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், பார்த்து தான் கட் பண்ணோம். இப்போ கழுத்து இங்கே பாருங்கள், அப்படி கழுத்தை போட்டுட்டு அவ்வளோதான். ஊக்குப்பட்டி இங்கே பாருங்கள், ஐப்பட்டி தாண்டி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ சைடு மார்க் பண்ணிட்டோம், பட்டன் பட்டி மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது யோக் பீஸு. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரலையும் 1/4 இன்ச்சு இறக்கி, இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு இறக்கி மார்க்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுக்கும் போ வரைஞ்சி விட்டுற வேண்டியதுதான். சரியா? இங்கே பாருங்கள், இது கழுத்து தானாக போட்டு ரவுண்டு வரைஞ்சிட வேண்டியதான். ஓகேவா? இங்கே பாருங்கள், பிரிண்ட்டு நம்ம வெட்டிட்டோம். பிரிண்ட்டு கழுத்து 2 வேலையும் செஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த கையை எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு.